ஹே ஹாய் பிடிஎஃப் நான் தான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இப்போ 6 மணி தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஐயோ வீடியோ போட மறந்துட்டா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் என்னென்ன பண்ண தெரியாமல் ஏதோ ஆங்கிள் செட் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே செட் ஆகலை. இன்றைக்கி தான் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறா ரிங் லைட்டை போடுறா கேமரான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். டீப்பாக லென்த்தாக இந்த வீடியோ இருக்காது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் காய்ஸ், ஓகேவா? நாளைக்கு வந்து இந்த பிரியாணி கண்டஸ்ட் சொல்லுறதுனால அது வந்து நிறைய பேர் நானும் மைண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டேஸாக எப்படி ஒரு 500 பேர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு 1000 பேர் சொல்லுவாங்க, இல்லை தப்பு 1,00,000 பேர் வருவாங்க, இல்லை நம்ம வந்து அர்சா சாய் மாதிரி அப்படின்னு நம்ம பின்னாடி வந்து அப்படி பிரியாணி கடை கூட்டம் இருக்கும். ஐயோ எங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு கேட்டு அப்பெல்லாம் நினச்சேன். பட் அதெல்லாம் நடக்கவே இல்லை. 2 persons, ரெண்டு பீப்புள்ஸ் என்னையும் மதிச்சு எனக்குன்னு ஒரு ஜீவன், எனக்கான ஒரு நாடுன்னு சொல்கிற மாதிரி என் நாடு என் மக்கள் மாதிரி 2 பேர் மட்டும் பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து விஜய் சபரிஸ், இன்னொருத்தர் பேர் வந்து சிவா கே அப்படின்னு தான் வந்துச்சு கமெண்ட்ஸில். ஸோ இவங்க 2 பேர் தான். நான் என்ன நினச்சேன்னா ஒரு பவுல்லாம் வாங்கணும், எல்லோரும் பேரையும் எழுதிலாம் போடணும், அந்த மாதிரிலாம் நினச்சேன். பட் அதெல்லாம் நடக்கலை. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ட்ரிக்கு, இந்த காயின் தான், 2 ரூபா காயின். 1 ரூபா காயின் தேடி பார்த்தீங்க கிடைக்கல காய்ஸ், அதான் 2 ரூபா காயின். இந்த தலை பகுதி வந்து விஜய் சபரிஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? கரெக்டு தானே? கரெக்டு தான். இந்த 2 ரூபான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சிவா அவருக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ப்ரோக்கும் நம்ம வந்து என்ன சொன்னேன், ஐயோ மறந்துட்டேன், திரும்பி சொல்ல. தலை பகுதி வந்து விஜய் சபரிஸ், ஓகே. 2 ரூபா வந்து சிவாக்கு, ஓகே. இப்போ 2 தான். இப்போ நான் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து இந்த அப்படி சுண்டி போகிறோம். ஏன்னா ஐபிஎல்லே காயின் தான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பிரியாணி கண்டஸ்ட்டுக்கு நம்ம காயினை சொல்லலாம்னா கரெக்டாக இருக்குமா? ஸோ அதனால தான். ஸோ சுண்டலாம், அதுக்கு முன்னாடி கண்ணாடி போடலாம். ஏன்னா வந்து சும்மாவே கண்ணு தெரியாது காய்ஸ். கண்ணாடி போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி எதுவும் தெரியாது, சும்மா அது ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி தான். ஸோ போட்டு நான் சுண்ட போகிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எந்த கோல்மாலும் இல்லை, இந்த வீடியோ கட் ஆகுமான்னு கூட தெரில. எனக்கு கட் பண்ணாமல், ஏன்னா டைம் இல்லை, இன்னும் 1 ஹவருக்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணணும். எப்படி நான் கட் பண்ணி எடிட் பண்ணுறது, அப்படியே போட்டு அப்படியே எடிட் பண்ணி போட்டுற வேண்டி தான். ஸோ சுண்ட போகிறேன். 1 2 ஐயோ சரி இது கிடையாது, கண்ணாடி கலத்திக்கிறேன். சத்தியமாக கண்ணு தெரில, சும்மா நிஜமாக தான் சொன்னேன். சரி கண்ணாடி கலத்திட்டேன். சீரியஸ் நவடேஸ் சீரியஸ், நவடேஸ் இல்லைடா, நவ டைம், நவ செகண்ட். ஆமாம் அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இதுக்கு தான் கிளாஸுக்கு ஒழுங்காக போகணுங்கிறது. பார்த்துக்கோங்க. திரும்பி சுண்ட போகிறேன். 1 இருங்கய்யா, எந்த பக்கம் வெயிட்டாக இருக்குன்னு தெரில. ஓகே மாற்றிட்டேன். நான் வந்து பார்க்கல, இப்போ வந்து பார்க்காம 1 2 3 நக்கமுக்க கை அப்படியே தான் வச்சுருங்க. எடுக்க போகிறேன், ஓகேவா? கேமராவில் தெரியல, பார்த்துக்கோங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஓ மை காட், 2 2 2 2 அப்படியே தான் எடுத்து காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, அப்படியே தான் எடுத்து காட்டுறேன். 2 யா சிவா தானே சொன்னேன், சிவா யா. ஸோ பிரியாணி கண்டஸ்ட்டுக்கு சிவா அவர் தான் சூஸ் ஆகிருக்காரு. நாளைக்கு பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங் வருமா இல்லைனா அடுத்த நாள் வருமா அது தெரியல. பட் வந்து ஷுவர்லி அந்த வீடியோ வரும். ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி கண்டஸ்ட்டு, அது பிரியாணிங்கிறத ஒவ்வொரு வாரமும் மாற்றலான்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டஸ்ட்டு பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கடுத்து வந்து அப்படியே ஒவ்வொரு வாரமாக மாற்றிட்டு நம்மளும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு அப்படி போகலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு பேசுவேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஐயோ இந்த வீடியோ அவரும் பார்ப்பார்ல, சரி பரவாயில்ல பார்த்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போயிட்டு வேணாம் நான் சொல்லாமல் இருந்தது அது ஒரு டெக்னிக். சொல்ல மாட்டேன் ப்ரோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கும் அண்ட் ஒரு சின்ன ஒரு கேம்ஸ் மாதிரி விளையாடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்குள்ள வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ பிரியாணி கண்டஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் ஒன்று தடவை போட்டால் கூட அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படி சொல்லுவோம், ஒவ்வொரு நாள் இருக்குல்ல அந்த டேஸை வந்து நீங்கள் வந்து நீங்களும் இருக்கலாம், நீங்களும் அந்த பிரியாணி விழலாம். யா கரெக்ட். ரொம்ப வேர்க்குது கைஸ், ஃபேன் வேறு போடல, ஏன்னா மைக்கு சத்தம் வரும், அதுக்காண்டி தான் ஃபேன் போடாமல் பேசினா. ஆனால் ரொம்ப வேக்கும் போது தான் தெரியுது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இப்படிலாம் ஃபேன் இல்லாமல் இருப்பாங்கன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் மறக்காமல் வளர்றேண்ணே இருங்க. சரி ஓகே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த பக்கமாக லெஃப்ட்டு ரைட்டு ஏதோ ஒரு பக்கம் இருக்கும்,
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு ஏதாவது புதுசு ஆக்டிவிட்டீஸ், அதாவது எப்படி சொல்ல, கிறுக்குத்தனமாலாம் இருக்கக்கூடாது. பட் பண்ணால் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அது செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்டெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சிடலாம். ஓகே, வேறு என்னது, அவ்வளோதான். பை காய்ஸ், நாளைக்கு பிரியாணி வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பாய், இல்லை பாய், தடா 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 தடா.